எங்களை அனைத்து வைத்து நாங்கள் பிரைசலார் அவரும் அன்போடு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை கொழும்பிலிருந்து எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவழைப்போம். பிரைசலார் பாஸ்டர். Praise the Lord, sister. God bless you. God bless you too, பாஸ்டர். வாருங்கள், உங்களோட வார்த்தையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறோம். உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you. நன்றி நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இந்த சங்கம தமிழுக்கு வானொலியோடு இணைந்து கொள்ள என்னை சேர்த்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை பாட்டி இந்த காலை வேளையிலே வரவேற்கின்றேன். ஐயாவை மாறும் முதல் முடியும் வரை ஆண்டவரை உமது நிழலிலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு, இது நாளிலும் ஆண்டவரை தைரியத்தோடு அதிக பிரயாசத்தோடு இந்த ஊழியத்தை செய்கின்ற சகோதரர்களுக்கு ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பந்துக்களையும் சுவாமி ஊழியத்தை அவரோடு கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே உமது ரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, எங்களுடைய வெளுத்தினாலே பராக்கிரமத்தினால் இந்த வாக்கினால் எதை செய்ய முடியாது சுவாமி, ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே வனமாய். இன்றைய நாளிலும் இந்த செய்தி அநேகர் கேட்டு அதவரை மனம் திரும்ப வனமாக சுவாமி ரட்சிப்பினின் நிறுத்தியத்துக்குள் வரவனுமாய் இந்த காலை வேளையிலே உமது பாத்திர கெஞ்சி நிற்போம் சுவாமி. ஒவ்வொருவரையும் இந்த வேளையில இந்த சூப்பர்நேச்சுரல் பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே, நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக தோசுரம். அதாவது பிரயாசம் என்கின்ற தலையங்கத்திலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்று சங்கீதம் 128வது அதிகாரத்துல 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. Tell the righteousness, it will be well with them, for they will enjoy the fruit of their deeds. என்று ஆங்கிலத்திலே அவனமாக எழுதப்பட்டு இருக்கிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் வாழ்க்கையை குறித்து 128ஆம் சங்கீதத்திலே பேசுகின்றது. பாக்கியமான பிரயாசம், பாக்கியமான மனைவி, பாக்கியமான பிள்ளைகள் என்று பாக்கியமான ஆசீர்வாதங்களை இயேசு இங்கே நமக்கு கொடுப்பதை காண்கலாம். திருமண வைபவங்களிலே ஆனாலும் சரி, வீடு பிரதட்சணை செய்கின்ற இடத்திலும் சரி, அல்லது குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும் நேரத்தில் கூட எந்த சூழ்நிலைகளிலும் சரி, போதகர்கள் 128வது சங்கீதத்தை வாசித்து காண்பிக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற அவர்கள் தவறுவதே இல்லை. இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது முன்னேறுவதின் வழியை கூறும் சங்கீதம் ஆகும். ஆரோகணம் என்கின்ற வார்த்தைக்கு ஏறுதல் என்று அர்த்தமாகும். அநேகர் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை தங்கள் சுவர்களிலே எழுதி வைத்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக சொல்லி தருவார்கள். சங்கீதம் 22, 91, 121 வரிசையிலே இந்த 128ஆம் சங்கீதமும் புகழ்பெற்ற சங்கீதமாக விளங்குகின்றது என்று சொல்கின்றேன். இந்த சங்கீதத்தில் மிக முக்கியமான வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்பதே ஆகும் என்று சங்கீதம் 128வது அதிகாரத்தில் 2வது வாசிக்கின்றோம். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் உழைக்கின்றான், பிரயாசைப்படுகின்றான். ஆனால் சோம்பேறியோ தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. நீதிமொழிகள் 13:4. இன்றைக்கு நாம் காண்கின்ற காட்சி என்ன? ஒருவனுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாமல் பணத்தை வட்டிக்கு வட்டியுமாக கொடுத்து கடன்காரர்களும் சம்பளத்தை அங்கேயே அலுவலகத்திலே வந்து வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். சிலர் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். ஆனால் பணம் எல்லாம் கோர்ட் என்றும் கேஸ் என்றும் செலவழிக்கின்றார்கள். அவருடைய பிரயாசங்கள் விருதாகவே போகின்றன. உழைத்ததை அவர்களால் அனுபவிக்க முடியாதபடி வீணாக போகின்றது. துக்கத்தோடு பிரசங்கி சொல்லுகின்றான், என் கையில் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையே, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். பிரசங்கி 2வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானியுங்கள். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆயினும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவன் அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இது மாயையும் பெரிய ஒரு தீங்குமாக இருக்கிறது என்பதை பிரசங்கி 2வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சிலர் அப்படித்தான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறேன் என்று குடும்பத்தை பிரிந்து இரவு பகலாய் சம்பாதித்து அனுப்பிய பணத்திலே வீட்டை கட்டுவார்கள். வயதான காலத்திலே வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்திருந்தால் அப்பொழுதுதான் இருதய நோய் தாக்கி மரணம் சம்பவிக்கும். தன் கடின வீட்டை அவர்களால் வாழ முடியாம போய் விடுகின்றது. ஆகவேதான் சாலமோன் ஞானி இப்படி சொல்கிறார், மனுஷன் புசித்து குடித்து தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லையே. இது தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நான் கண்டேன் என்று பிரசங்கி 2:24 வாசிக்கின்றோம். பிரசங்கி 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் கையின் பிரயாசத்தை தான் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்று சங்கீதம் 128:2 வாசிக்கின்றோம். இன்று கர்த்தர் வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார், மகனே உன் பிரயாசம் இராது, நிச்சயமாகவே பலன் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடப்பாயாக. பல வகையான பிரயாசங்கள் உண்டு. முதலாவதாக வயிற்றுக்காக பிரயாசம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவனுடைய வாய்க்குத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை என்பதை நாங்கள் பிரசங்கி 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒரு யான் வயிற்றிற்காக ஓடி ஆடி மனிதன் உழைக்கின்றான். சிலர் ஓவர் டைம் என்று சொல்லி குடும்பத்தை மறந்து சரீர கலப்பை மறந்து உழைத்து கொண்டே இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக ஆலயத்துக்கு வரமாட்டார்கள். வேலை என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேலை செய்வதில் ஆசீர்வாதம் இருப்பது இல்லை, மனதிற்கு திருப்பி இருப்பது இல்லை. நான் விருதாய் உழைக்கின்றேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கின்றேன். வேதனையோடு அவனமாக சொல்லுகிறார்கள்.
என்பதை இசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரத்திலே 4வது வசனம் தெளிவாக கூறுகிறது. நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய எல்லா பிரயாசத்துக்கும் சுக பலமும் தருகிறவர் ஆண்டவர். அவர்தான் எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணர். அவரை புறக்கணித்து விட்டு சுய பலத்தினாலே சம்பாதித்து விடலாம், வீணும் விரைவுமாய் அது போய்விடும். வேதம் சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்நாளிலே உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் உனக்கு அவர் கொடுப்பார் என்று உபாகமும் 8வது அதிகாரத்திலே 17-18 வாசிக்கின்றோம். ஒருவன் சம்பாத்திய பணத்தை எல்லாம் அதிகமாக வட்டிக்கு தரும் ஒரு ஸ்தாபனத்திலே முதலீடு செய்தார் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு சில மாதங்களில் அவருக்கு நல்ல வட்டிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கம்பெனியை இழுத்து மூடிவிட்டு அவர் இந்த இடத்திலே இல்லாமல் அவர்கள் மறைந்து போய் விடுவார்கள். அந்த கம்பெனி ஏமாற்றியதுனாலே அவர் மனம் உடைந்து சில வேளையை வைத்தியகாரனாகி விடலாம். இஸ்ரவேல் விதை விதைக்கிற பொழுது மீதியானுக்கும் அமலேயருக்கும் கிழக்கு பக்கத்தின் புத்திரர்களுக்கும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்த அவர்களுடைய எதிரிகள் பாளையம் இறங்கி காசாபின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சல்களை கேட்டு இஸ்ரவேலே ஆகாரத்தை ஆகிலும் மாடு மாடுகள் கருதை ஆகிலும் வைக்காதே போவார்கள் என்பது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே 3-4 வாசிக்கின்றோம். இதனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை முன்வைத்து பிரயாசப்படு, அப்பொழுது உன் பிரயாசத்தை அந்நியர் கொண்டு போக மாட்டார்கள். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் உன்னுடைய விளைச்சலை பாழாக்குவது இல்லை. உனக்கு பாக்கியமான நன்மையும் உண்டாகி இருக்கும். இரண்டாவதாக குடும்பத்திற்காக பிரயாசம். இன்றைக்கு அநேகரிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், என் குடும்பத்திற்காக வாடுகிறேன் என்கிறார்கள். பிள்ளைகளுக்காக தகப்பன் பிரயாசப்படுகின்றான். பிள்ளைகள் நல்ல நிலையிலே கொண்டு வர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், அவர்கள் நல்ல இடத்திலே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அவன் நிச்சயமாகவே அது ஒரு பெற்றோர்கள் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆனால் குடும்பத்தை கொடுத்த கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பொறுப்பை நம் கையிலே ஒப்பு கொடுத்து எனக்காக அவர்களை வளர்த்திடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்களை தான் உங்களுடைய கையிலே தந்திருக்கிறாரே தவிர பிள்ளைகள் கர்த்தருடையவைகள். நம்மை விட பிள்ளைகள் மேல் அதிக அக்கறை கர்த்தருக்கு உண்டு. ஆகவே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஒப்புவியுங்கள். உலக பிள்ளைகள் போல அல்லாமல் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வார். உலகத்தின் அசுத்தங்கள் அவர்களை தீண்டுவது இல்லை. பிள்ளைகளுக்காக நாம் பிரயாசம் எடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை முதலிலே கொடுங்கள். உங்கள் விருப்பமோ எண்ணமோ அல்ல, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வேலை எது என்பதை அறிவதிலே கண்டும் கருத்துமாக இருங்கள். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாக செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுபாவத்தை உருவாக்குங்கள், தெய்வீக பக்தியை கொண்டு வாருங்கள். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 22:1-11 வாசிக்கின்றோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கின்றான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளுக்கு பாக்கியவான்களாக இருப்பார்கள்.
தம் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்க்கக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது என்று சொல்ல இல்லை. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகின்றான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:22 வாசியுங்கள். வீடு மாத்தையும் பிதாக்கள் வைத்திருக்கும் சுதந்திரம் என்பதை நீதிமொழிகள் 19:14 வாசிக்கிறோம். ஆனால் அதை விட பெரிய ஒரு சுதந்திர நற்குணம், தேவ பக்தி, கர்த்தருடைய குணாதிசயங்களை பிள்ளைகளை கொண்டு வர நாம் எடுக்கும் பிரயாசங்கள் ஒருபொழுதும் வீணாய் போவது இல்லை. அன்பானவர்களை, ஒருவன் தான் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன்னுடைய வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியும் போல் கெட்டவனுமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தி 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே. மூன்றாவதாக கர்த்தருக்காக பிரயாசம். கவனியுங்கள், கர்த்தருக்காக பிரயாசம். நீ என் நாமத்தை நிமித்தம் இளைப்பாறல் பிரயாசப்படுவதையும் நான் அறிந்து இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தின 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வயிற்றிற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுவது ஒரு புறம் இருக்க, கர்த்தருக்காக, சுவிசேஷத்திற்காக, ஆத்ம ஆதாயம் செய்வதற்காக நம்முடைய பிரயாசப்பட வேண்டியது மிக அவசியம். அது நித்திய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருவதுண்டு. இது இயற்கை. ஆனாலும் பிரயாசங்களிலே தளர்ந்து போகாதிருங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்படுத்தி பல தீமைகளையும் மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யாக சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள் என்பதை நாங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போதுதான் பவுல் ஒரு காலத்திலே தனக்கு பிரயாசமாகப்பட்டார், நியாய பிரமாணத்திற்காக பிரயாசப்பட்டார். ஆகவே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கும்படியாக பிரதான ஆசாரியருடைய நிருபங்களை வாங்கி புறப்பட்டார். கர்த்தருடைய தரிசனம் அவருக்கு திசை திருப்பியது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்காக ஜீவிக்கின்றார் என்று கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டு அவர் தீர்மானித்தார் என்பதை நாங்கள் இந்த வசனத்தை மறக்காதீங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை மட்டுமல்ல, சபைகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற நிருபங்களை வாங்கினாரே, அதே கைகளை கொண்டு சபைகளை வளர்க்கவும் செய்யக்கூடிய 14 நிருபங்களை அவர் எழுதினார். கர்த்தருக்காக பாடுபடுகிற பிரயாசத்தை விருதாக இருப்பதே கிடையாது. இது இம்மையிலும் நித்தியத்திலும் மிகுந்த பலனை கொடுத்து வரும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய் என்பது பிரசங்கி 11:1 வாசிக்கின்ற. நிச்சயமாகவே உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் காண்பீர்கள். ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது, அந்த ஒளிமயமான தேசத்திற்கு செல்லும் பொழுது நம்முடைய பிரயாசத்திற்கு பெரிய பலனை காண்போம். ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவருடைய ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று வளங்கள் என்றே நடத்துவார். தேவன் தாமே இவருடைய தண்ணீரை யாவையும், இவருடைய கண்ணீரை யாவையும் தேவன் தாமே துடைப்பார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஆவிக்குரிய பிரயாசம் 4வதாக, ஆவிக்கு உரிய பிரயாசம். உம்மிடத்திலே ஆவியின் வரம் எனக்கு இப்படியாக கிடைக்கும்படியாக வேண்டுகிறேன் என்றான் என்று 2 ராஜாக்கள் 2:9 நாங்கள் வாசிக்கின்றோம். அதாவது எலிசா எலியாவை பின்பற்றினார். கவனியுங்கள், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசம் எடுத்த எலிசா அது தன்னுடைய தகவனுடைய வீட்டையும் 12 உதவியை விட்டுவிட்டு எலியாவின் நிழல் போல அவர் பின்னே போனார். ஆவிக்குரிய வரங்களை பெற
எந்த அடிமை வேலையும் செய்ய அவர் தயங்கவே இல்லை. ஆகவே அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த குமாரனாகிய எலிசா என்று சொல்லுகிறது. ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்கள் இருந்தால்தான் கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க முடியும், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும், ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று திட்டமாக அறிந்திருந்தார். அநேகம் பேர் இறைச்சி போட்டு நின்று விடுவார்கள், சிலர் ஞானஸ்தானத்தோடு நின்று விடுவார்கள், சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஓடு நின்று விடுவார்கள். ஆவியின் வரங்களை வல்லமையையும் பெறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் அன்பானவர்களே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று எசாயா 52:1 வாசிக்கின்றோம். எழும்பி பிரகாசி, உன் மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமையை உன்மேல் உதித்ததென்றும் எசாயா 60:1 வாசிக்கின்றோம். அவனமாக வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல ஊக்குவிக்கின்றது என்றும் சொல்லலாம். ஒரு குளம் நிறைய தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஆனா அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு வயல்கள் காய்ந்து போய் கிடக்கின்றன, வாய்க்கால்கள் வாரி போய் இருக்கின்றது. கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வாடி வதங்கி கிடக்கும் ஜனங்களுக்கு கொண்டு வர நாம் பிரயாசைப்பட வேண்டும். நாங்கள் வாய்க்காலாக விளங்க வேண்டும். கிறிஸ்துவை ஜனங்களுக்கு இணைக்க ஆவியின் வரங்கள் எங்களுக்கு தேவை. அன்றைக்கு எலியா அப்படி பிரயாசப்பட்டதினாலே கார்மேல் பர்வதத்திலே வந்திருந்த அளவுக்கு ஜனங்களை முகமுப்புற விழ வைத்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவ பிள்ளையிலே ஆவியின் வரங்களுக்காக பிரயாசப்படுங்கள் என்று சொல்கின்றேன். 5வது ஊழியத்திற்காக பிரயாசம். உங்கள் அன்பின் பிரயாசத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாதபடி நினைவு கூற வேண்டும் என்று, தேவனை தோத்தரிக்க வேண்டும் என்றும் தோத்தரிக்கின்றோம், பிரார்த்திக்கின்றோம் என்று 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், இந்த பிரயாசம் அன்பின் பிரயாசம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகின்றது என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5:14 அன்பினால் கிரியை செய்கின்ற விசுவாசமே உதவும் என்பதை நாங்கள் கலாத்தியர் 5:6 வாசிக்கின்றோம். கலாத்தியர் 5:6 அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலே அதிகமாக பிரயாசப்படுவதனுடைய இரகசியம் என்ன? 1 கொரிந்தியர் 15:10 எழுதுகிறார், இந்த அன்பின் நிமித்தம் மற்ற எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலை நெருங்கி ஏறின அன்பு எப்படிப்பட்டது? அது உருக்கமான அன்பு என்பதை பிலிப்பியர் 1:9 சாதாரணமான அன்பு அல்ல, தன்னையே அர்ப்பணித்த அன்பு, தன்னை தியாகியாக பலியாக கொடுத்த அன்பு, தன்னுடைய கடைசி தொட்டு இரத்தத்தை சிந்தி கொடுத்த அன்பு. நம்முடைய பிள்ளையில நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு அவர் உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கின்ற தெய்வீக சக்தியின் அன்பாகவே இருக்கட்டும் என்று ரோமர் 5:5 வாசிக்கின்றோம். ஊழியம் என்பது என்ன? ஆம், அது கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அன்பின் பிரயாசம், அது அன்பின் பெருக்கம். உங்களுடைய கிராம ஊழியம், ஆஸ்பத்திரி ஊழியம், ஜெயில் ஊழியம் ஆகியவற்றில் தேவனுடைய அன்பு இணைந்திருப்பது நிச்சயமாகவே உங்களுடைய பிரயாசம் வீணாக போகாது. ஏனெனில் உங்கள் கிரியைகள் உங்கள் பரிசுத்தவான்களுடைய ஊழியம் செய்து வருகிறதுனால நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. 6வதாக நிச்சயத்திற்காக பிரயாசப்படுதல். உலக பிரமாணமான பிரயாசத்தோடு நின்று விடாதபடி நிச்சயத்திற்காக கிரியை செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். பூமிக்குரிய வாழ்க்கையோடு நித்திய வாழ்க்கையை ஒப்பிட்டு போனால் அது கூடாத கோடி வருஷங்கள் உலக வாழ்க்கையோடு எந்த விதத்திலும் ஒப்பிடத்தக்கதாக அல்ல என்பதை நாம் அறியலாம். பூமியிலே
உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சி துருமும் அவைகளை தின்றுவிடும். இங்கே திருடனும் கன்னம் விடுவ, திருடர்களும் கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள் என்பதை நாங்கள் மத்திய 6வது அதிகாரத்தில் 19, 20வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சரி, நீங்கள் கிறிஸ்தனுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலான காரியங்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2 வாசிக்கின்றோம். ஆத்மாக்களை நரகத்திலே இருந்து மீட்க நாம் பிரயாசம் எடுப்போமா? கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தை ஆத்மாக்களை கொண்டு வர பிரயாசப்படுவோமா? ஆத்மா ஒன்று ரட்சிக்கப்படாதபடி வெட்கத்தோடு ஆண்டவரே வெறுங்கையோடு உண்மை கண்டு கொள்ள எங்களால் முடியுமா? இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒன்றையும் கொண்டு வந்ததே இல்லை, இதிலே இருந்து ஒன்றையும் நாங்கள் கொண்டு போவதும் இல்லை என்று வேதம் தீர்க்க கொள்ளுகிறது. அதாவது 1 தீமோத்தேயு 6:7வது வசனத்தில், ஆனால் ஒரே ஒரு காரியம் நாம் பின்தொடர்ந்து அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழித்து இழைப்பார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசிக்கிறோம். பூமியில் கண்களை மூடி மறு நிமிடம் நம்முடைய பிரயாசங்கள் முடிந்து போகும், ஆனால் நம்முடைய கிரியைகள் தொடர்ந்து பரலோகம் வரையிலே வரும். தேவன் அவைகளை கருத்தாக நம்முடைய கணக்கிலே வைப்பார். நிச்சயமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் ஜீவ கிரீடங்களையும் வாடாத கிரீடங்களையும் மகிமை கிரீடங்களையும் நமக்கு தந்தருள்வார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ளவர்களாக சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், நீங்களும் கூட அதே போன்று பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்று எந்த நிலையிலும் அவரால் ஆட்சி தேற்றப்பட்ட ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றி பெறப்படுத்துவார் என்று பிலிப்பியர் 4:13 நாங்கள் வாசிக்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஜெபத்தோடு உங்களிடம் விடைபெறுகின்றேன். ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தின் விசாரங்கள், துன்பங்கள், எதிர்வராத நிலைகள் எது எங்களை வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் அவைகளை பொருள்படுத்த மாற்றோம். நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை அளவில்லாதபடி நிரப்பும் வரங்களின் வல்லமையினால் உம்முடைய சீசர்களை நிரப்பியது போல எங்களையும் நிரப்பி எங்களுடைய விசாரங்களை எல்லாம் மாற்றி மற்றவைகளை தேற்றுவதற்கான கிருபை எங்களுக்கு இன்று தர வேண்டும் தேவனே என்று இந்த வேளையில எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபம் மேறெடுக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்தருளும், எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்தருளும் சுவாமி. கண்ணீரிலே இருந்து விடுதலை தாரும். உமக்கு கோடா கோடி தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் பிதாவே ஆமென் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஆமென், ஆமென், ஆமென்.